शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम् श्रुतिस्मृतिपुराणानाम् आलयं करुणालयं नमामि भगवत्पादशङ्करं लोकशङ्करं शङ्करं शङ्कराचार्यं केशवं बादरायणं सूत्रभाष्यकृतौ वन्दे भगवन्तो पुनः पुनः ईश्वरो गुरुरात्मेधिर्मुक्तिभेदविभागिने व्योमवद्व्याप्तदेहाय दक्षिणामूर्तये नमः। त्वमेव माता च पिता त्वमेव त्वमेव बन्धुश्च सखा त्वमेव त्वमेव विद्या द्रविणं त्वमेव त्वमेव सर्वं मम देव देव त्वमेव सर्वं சர்வாவ குணவர்த்திதா. அவகுணம் அப்படின்னோம்னா அவமானத்துக்கு ஹேதுவாக இருக்கக்கூடிய தீய குணங்கள். அப்படி அதே போல நற்குணம் அப்படின்னா பெருமைக்குரிய குணங்கள். இந்த இரண்டுக்கும் அப்பாற்பட்டவள் அம்பாள். காரணம் ஆத்மா நிர்குணம், நிர்குண பரபிரம்ம ஸ்வரூபா அப்படின்னு நம்ம போசம்போது சாமிஜி சொன்னது போல அனைத்துக்கும் அப்பாற்பட்டு இருக்கக்கூடிய ஆத்ம சத்ஸ்வரூபத்தினுடைய இருப்பையும் சித்ஸ்வரூபத்தினுடைய உணர்வையும் பெறப்பட்டவளாக இருக்கிறார். சர்வாருணம் தாமிர வர்ணத்தையுடைய தேகத்தை கொண்டவளாக இருக்கிறார். ஞானத்தினுடைய வெளிப்பாடாக அருணாம் அதிசய கருணாம் என்று தியான ஸ்லோகத்தை பார்ப்பது போல அருண ரூபமாக இருக்கக்கூடியவள் அம்பாள். சர்வ மாதா மாத்ரே. அம்பாள் ஜனனி ஜனனி ஜகத்காரணினி பரிபூர்ணி என்று சொல்வது போல அனைத்துக்கும் காரணமாக விளங்கக்கூடியவள். எல்லா பிரபஞ்சத்திற்கும் அபின்ன நிமித்த உபாதான காரணமாக அம்பாள் இருந்தால் கூட அந்த உபாதான காரணம் என்கின்ற நிலையிலே பார்க்கவிடம் எங்கும் ஒரு நீக்கமர நிறைந்திருக்கின்ற சொரூபமாக அபின்ன ரூபமாக அம்பாள் இருக்கிறார். அதே போல அபின்ன நிமித்த உபாதான காரணமாக இருந்தாலும் அவள் விவர்த்த உபாதான காரணமாக இருக்கிறாள் என்று பார்த்தோம். எப்படின்னா, இப்போ காரியத்தினுடைய வியாபகம் காரணத்தினுடைய வியாபகம் காரியத்தில் வியாபிக்கும். இப்போ மனைகின்ற மண் சிவப்பாக இருந்தால் பானை சிவப்பாக இருக்கும். அதே போல ஒவ்வொன்றும் அந்த மூலப்பொருளினுடைய வியாபகம் அந்தந்த வஸ்துவுக்கு இருக்கும். அப்படி அம்பாள் இந்த விவர்த்த உபாதான அபின்ன நிமித்த உபாதான காரணமாக இருந்தால் அம்பாளினுடைய சொரூபத்திலே இந்த உபாதானங்கள் எல்லாம் பாதிக்கப்பட வேண்டுமே என்றால் இல்லப்பா, விவர்த்த உபாதான காரணமாக இருக்கிறார். அம்பாளினுடைய மாயா சொரூபத்தினுடைய வியாபகம் தான் இந்த பிரபஞ்சமாக இருக்கிறது தவிர
அம்பாளினுடைய சொரூபம் அல்ல. அதனால அம்பாள் தனித்திருக்கிறார். எப்படி கனவு காண்பவர்களுடைய காண்பவர் என்பவர் விவர்த்தமாக இருந்து கொண்டு, மாறாமல் இருந்து கொண்டு கனவு உலகை படைக்கிறார். அந்த கனவிலே அனைத்துமாக இருக்கிறார், அவருமாக இருக்கிறார். அதுபோல அதற்கு நல்ல ஒரு உதாரணம் என்று பார்த்தால், கயிற்றிலே தோன்றுகின்ற பாம்பினுடைய தோற்றத்தினாலே கயிற்றுக்கு எந்த விதமான பாதிப்பும் இல்லை. ஆனால் கயிற்றினுடைய நீளம், அகலம், நெளிவு இவைகள் எல்லாம் கயிற்றில பாம்புக்கு ஏற்றப்பட்டிருந்தாலும் அந்த தன்மைகள் எதுவும் கயிற்றை பாதிப்பதில்லை. அதனால விவர்த்த உபாதான காரணமாக அம்பாள் இருக்கிறாள். சர்வ மாதாவாக இருந்தாலும் அம்பாள் அந்த படைப்பினாலே பாதிப்பு என்பது அம்பாளுக்கு இல்லை. அப்போ எப்படி அம்பாள் வியாபித்திருக்கிறாள் என்றால், மயி சர்வம் பிரதிஷ்டிதம், மையேவ சகலம் ஜாதம் மயி சர்வம் பிரதிஷ்டிதம். எண்ணிலே அனைத்தும் பிறந்தது, எண்ணிலே அனைத்தும் நிலைத்திருக்கிறது. ஆதார சக்தியாக நான் இருக்கிறேன். எப்படி என்றால், யதா தந்து காரிய படாகா, எப்படி